சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ரத்னா எங்க இருக்கா? எனக்கும் ரத்னாக்கும் இருக்கிற பிரச்சனைய எல்லாத்தையும் வந்து சொல்லி புரிய வைக்கணும். வெங்கடேஷோட அவ நிம்மதியா வாழ்வான்னு சொல்லிட்டு தான், நான் வந்து அந்த வீட்ல அவள தங்க வச்சேன். ஆனா என்ன பண்றது? என்னோட முடிவு வந்து தப்பா ஆனதுக்கான முக்கிய காரணம் வெங்கடேஷோட பேராசை தான். அதுக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல இந்த வீட்ல அடிக்கடி இருக்க போறது நம்மளும் ரத்னாவும் மட்டும்தான். நம்ப அவ மனச வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு எங்க இருக்காங்கிற மாரி கேட்குறாங்க எசக்கி கிட்ட. அக்கா வந்து இட்லி குத்திக்கிட்டு இருக்கா. ஏன் அவ இந்த மாரிலாம் வேலைய செய்றான்னு சொல்லி அன்பா, பாசமா தான் வந்து கிச்சனுக்குள்ள வந்து போறாங்க. "என்ன ரத்னா, அதுக்குள்ளேயே வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லி பாசமா தான் நம்ம பரணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க இன்னமும். அந்த இடத்துல ரத்னா, "என் வீட்ல நான் வேல பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் சும்மா உட்காந்தெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல. வேலை செஞ்சுட்டு தானே சாப்பிடணும். நீ ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்க." "ஏண்டி இன்னுமாடி என் மேல கோவமா இருக்க? இதெல்லாம் நியாயமே இல்ல ரத்னா. நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கியா? இத்தன நாளா வந்து நம்ப எல்லாரும் வந்து ஒத்துமையா ஒரே வீட்ல இருந்தப்ப, நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கல. ஆனா சமீபத்தில நடந்த ஒரு சில விஷயத்தினால, என் மனசையே வந்து நீ காயப்படுத்திக்கிட்டு இருக்க ரத்னா. அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ எதுக்காக இது மாரிலாம் பெர்ஃபார்ம் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பரணி. நான் இந்த வீட்ல அண்ணனுக்கு சுமையா இருந்துருவேன்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாங்க. "ஏய்! நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? நீ மொதல்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிற வழிய பாரு" அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பரணி, "இது நாள் வரைக்கும் நீ வந்து அந்த வீடு எனக்கு இருந்ததுனால, அங்க போ, இங்க போன்னு சொல்லிட்டு இருந்த. எல்லாம் ஓகே தான். ஆனா இப்ப இது என் அண்ணன் வீடு. உனக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அது எல்லாம் வந்து அண்ணன்கிட்ட காட்டுற வழிய பாரு. என்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். சரியா? ஏய்! என்னடி ஆச்சு? என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு நல்லாவே தெரியும் பரணி. உனக்கு அண்ணன் எனக்கு நகை வாங்கி குடுத்தது சுத்தமா வந்து பிடிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ரத்னா. "யாருக்கு? நான் வந்து இத்தன நாள் வரைக்கும் நகையெல்லாம் பார்த்ததே இல்ல. உனக்கு நகை வாங்கி குடுக்கறதுனால நான் பொறாமைப்படுறேன்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. நம்ம பரணி, நியாயமா தான் அவங்க பேச்செல்லாம் வந்து இருக்கு. ரத்னா தான் கொஞ்சம் திமிரா வந்து பேசிட்டு இருக்காங்க. "உனக்கு அண்ணன் நகை வாங்கி தராம, எனக்கு வாங்கி தந்தா, உனக்கும் ஒரு மாரியா தானே இருக்கும். உனக்கு வேணும்னா, நீ வந்து எங்க அண்ணன்ட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியது தானே. அதனால நம்ம எத்தன வருஷம் வந்து பழகியிருந்த பழக்கத்த வந்து, இப்படி மாத்தி பேசுறியே!" அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கண்ணாபின்னான்னு கத்துறாங்க. "ஏய்! நீ தப்பா பேசுறடி. அவன் எதுக்காக உனக்கு நகை வாங்கி தந்தான்? இருக்கிற வருமானம் கடையில எவ்வளோன்னு உனக்கே தெரியும். சும்மா வந்து பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காத. எனக்கு செய்யறது உனக்கு புடிக்கல." அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. "ஆமாண்டி, எனக்கு பிடிக்காம தான் சண்முகம் நானும் கஷ்டப்பட்டு அண்ணாச்சி கிட்டலாம் 50,00,000லாம் பணம்லாம் வாங்கி, உனக்காக எல்லாமே செஞ்சு குடுத்தோமே! இப்ப நீ நல்லபடியா ஒரு பதவியில வந்து உட்கார்ந்துருக்கன்னா, அது ஃபுல்லாவே வந்து உன் பேர்ல தானே எழுதி குடுத்துருக்கோன்னு" மனசுல வந்து நெனைக்கிறாங்க. அது மாரி செஞ்சா தானே பொறாம வரணும். சாதாரண ரூ. 5,00,000 வந்து நகை வாங்கி குடுத்ததுக்கு நாங்க ஏன் பொறாமப்படணுங்கிற மாரி மனசுல வந்து நெனச்சிட்டு இருக்காங்க பரணி அந்த இடத்துல. "ஏய்! ஓவரா வந்து நடிக்காத. உன்னோட இதெல்லாம் திட்டம்லாம் எனக்கு தெரியாம இல்ல. தெரியாத இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்னு" சொல்லிட்டு ரத்னா மட்டும் அங்கேருந்து வந்து வெளியில வந்து போறாங்க இட்லி குத்துனதுக்கப்புறம். இது எல்லாம் வந்து செல்லக்கனி வந்து பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆரம்பத்துலேருந்தே. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "ஏய்! இப்ப நானும் ரத்னாவும் பேசுனதெல்லாம் உங்க அண்ணனுக்கு என்னைக்குமே வந்து தெரியக்கூடாது. சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளதான்" அப்படின்னு சொன்னோனே, திலகனி மட்டும் சோகமா வந்து இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சண்முகத்துக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க. அண்ணி வந்து ரொம்பவே பாவம். அண்ணி சொல்றது எதையுமே வந்து ரத்னா வந்து கேட்க மாட்டேங்கிறா. அண்ணி சாஃப்ட்டா தான் சொல்றா. ரத்னா தான் வந்து ஓவரா வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. "நான் இவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன். நீ எதுக்கு எல்லாத்தையும் சொல்ற? இருந்தாலும் உங்களுக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் ரத்னா அக்கா பண்றதெல்லாம் தப்பு தானே" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, "நான் வேணா பேசட்டா? உனக்காக அவ எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லட்டா?" அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து பரணிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வராங்க. "இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். அவ நல்லபடியா ஆகட்டும். சரி கோவப்பட்டாலும் என் மேல தானே கோவப்படுறா. அந்த நகை விஷயத்துல இன்னமும் அவன் உன் மேல கோவமா இருக்கா? அவளுக்கு நான் வாங்கி குடுத்ததுனால நான் வந்து பொறாமப்படுறேங்கிற மாரி நெனச்சுக்கிட்டாடா. நீங்க எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்க. சொந்த காச போட்டு வாங்கி குடுத்திருந்தா நான் எதுவும் கேட்டிருக்க மாட்டேன். இத ஏன்டா சொன்னா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா?" அப்படின்னு சொல்லி நம்ப பரணி வந்து கேட்குறாங்க. "அதான் நான் வந்து பேசுறேன். நீ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன்னு அவளுக்கு தெரியாம போச்சுல்ல. அதனால இன்னமும் பேசுவா. இதுக்கு மேலயும் பேசுவா. யாரு செஞ்சாலும் தப்பு தப்பு தான். என் பொண்டாட்டிக்கு நான் சப்போர்ட் பண்றேங்கிற" மாரி சண்முகம் வந்து பேசும்போது, "இது எனக்கும் ரத்னாக்கும் இருக்கிற பிரச்சனை. நான் ஏதாவது சொல்லி புரிய வச்சுக்கிறேன். தேவையில்லாம இந்த விஷயத்துக்குள்ள நீ மூக்க நுழைக்காத. இது சரி வராது. அதுக்கப்புறம் ரத்னா இங்கேருந்து போயிட்டான்னா ரொம்பவே கஷ்டமாயிடும்." அப்படின்னு சொன்னதுனால, சண்முகம் மட்டும் அமைதியா இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.